அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம்னா, நமக்கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இலை ஆடாதொடான்னு ஒரு இலை இருக்குங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெல்டா மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்துலேயுமே இருக்குது. அது இல்லாத தமிழ்நாட்டோட பல பகுதிகளில் இருக்குது. அல்லது இல்லாதவங்க தயவுசெய்து அதோட குச்சியை வாங்கிட்டு வந்து நட்டிங்கனாலே செடி வந்துடும். இந்த செடியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோட இலைகளை முடிஞ்ச அளவுக்கு 100 லிட்டர் தண்ணியில் 10 லிட்டர் கோமியம், 90 லிட்டர் தண்ணியோட 10 லிட்டர் கோமியம் கலந்துக்கலாம். எவ்வளவு இலைகளை குட்டி குட்டியாக பிச்சு உள்ளே போட முடியுமா? உதாரணத்துக்கு ஒரு 10 கிலோவோ 20 கிலோ உள்ளே போட்டு ஊற வைக்கலாம். அரைச்சும் இடிச்சும் உள்ளே போடலாம். அல்லது கொதிக்க விட்டு அந்த தண்ணீரோடு சேர்ந்து அந்த இலைகளை எடுத்து உள்ளே போடலாம். இந்த ஆடாதோட இலையோட முக்கியத்துவம் என்ன? அதாவதுங்க, நம்ம தரையில் டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டைல்ஸோட மேல் பகுதி எப்படி கடினமாக இருக்கோ அது மாதிரி ஒரு பயிருக்கு சிலிக்கா சத்து, அந்த சிலிக்காங்கிறது ஓடுமாக இருக்கக்கூடிய சத்து, அதை கொடுக்குற முக்கியமான பொருள் வந்து இந்த ஆடாதோட இலை. அப்போ அதை தெளிக்கிறப்ப இலை மேலே அது ஒரு படிலம் படர்ந்துடுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா, எந்த விதமான பூச்சிகளும் கடிக்காத ஒரு சூழ்நிலை, எந்த விதமான நோய் கிருமியும் படராத ஒரு சூழ்நிலை, இதை நமக்கு அதுக்கு உருவாக்கும். இது எந்தெந்த பயிர் கொடுக்கணும்? நெல்லுலேருந்து ஆரம்பித்து எல்லா பயிர்களுக்கும் கொடுக்கலாங்க. இது கூட இன்னும் என்ன சேர்க்கலாம்? நொச்சி, தும்பை, வேப்ப இலை, புங்க இலை, கசப்பான இலைகள் எல்லாத்தையும் கலந்துக்கலாம். ஊமத்த இலை எல்லாத்தையும் கலந்துக்கலாம். கலந்ததை நீங்கள் கொடுக்கலாம். ஒரு 10 நாள் 15 நாள் ஊறினா போதும். குறைஞ்சபட்சம் ஒரு வாரங்க நம்ம அதுலேருந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். பட் அது அதுலேருந்து இப்போ இதோட அளவு அப்படின்னு பார்த்துட்டா 10 லிட்டருக்கு 1 லிட்டர். நம்ம 100 லிட்டர் பண்ணியிருக்கோம். 10 லிட்டருக்கு 1 லிட்டர் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு ஏக்கருக்கு அடிக்கணும்னா 10 டேங்க் அடிப்பீங்க. ஒரு டைமுக்கு 10 லிட்டர் தேவைப்படும். அப்போ இந்த கரைசலை செஞ்சிங்கன்னா 10 முறை அடிக்கலாம். இந்த கரைசலை அடிக்கிறப்ப எந்த பயிருக்கும், கத்திரி, தக்காளி, பூ பயிர், பந்தல் பயிர், எதுனாலும் இதை அடிக்க அடிக்க ஒரு நோய் இல்லாத, பூச்சி கடிக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். நம்மளால் மறக்கப்பட்ட ஒரு இலை அதுங்க. நம்ம பக்கத்திலே இருக்குது, நம்ம அதை பார்க்கல. தயவுசெய்து இந்த ஆடாதோட இலை அதை பயன்படுத்துங்க. நிறைய இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்கக்கூடிய திரவங்கள் எல்லாமே அதுலேருந்து தயாரிக்கப்பட்டது. ஆனால் அது நம்மகிட்ட இருக்குது, நம்ம பயன்படுத்தலை. கொஞ்சம் கசப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வகையிலான திரவங்க. அதே மாதிரி அக்னி அஸ்திரம் தயார் பண்ணாலும் அக்னி அஸ்திரமும் ஆடாதோட இலை கரைசலையும் கலந்து அடிக்கலாம். எல்லா விதமான பயிர்களுக்கும் நம்ம அடிக்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்னும் சொல்லப்போனால் வெள்ளைப்பூச்சி தாக்கம் வருது பார்த்திங்களா நம்ம தென்னை மரங்களில், அதுக்கும் நம்ம அடிக்கலாம். கடலை, மக்காச்சோளம், முக்கியமாக பப்பாளி, நான் சொல்ல வந்தது பப்பாளியோட இலைக்கு கீழே பார்த்தா வைரஸை உருவாக்கக்கூடிய பூச்சிகள் அதிகம் இருக்கக்கூடிய பயிர் பப்பாளி. அப்போ அதை நம்ம தெளிக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பயிர் முறையான விளைச்சலோட 6 மாதத்துலேருந்து லாபம் தரணுமா தரும், கொய்யா தருமா தரும், அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு போகலாம். நீங்கள் கெமிக்கலே பண்ணுங்கள், ஒரு தடவை கெமிக்கல் பண்ணுங்கள், ஒரு தடவை இதை பண்ணுங்கள். கெமிக்கல் ஒரு தடவை அடிக்கலைனாலே உங்களுக்கு 7,000 ரூபா மிச்சமாகும். அப்போ அந்த பணத்தை மிச்சப்படுத்தி நம்ம எப்படி அந்த மிச்சப்படுத்துகிற பணத்தில் ஒரு நல்ல பொருளை வாங்கி தரையில் கொடுக்கலாம், வளர்ச்சிக்கான பொருளை கொடுக்கலாம். அப்போ நமக்கு விளைச்சல் கூடும். அந்த இலைகளை நீங்கள் நிறைய நடவு செய்யலாம். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, வரப்புகளில், வேலிகளில், எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நடவு செய்யலாம். அதை ஒரு ஊருக்கு பொதுவான இடத்துல கூட நடவு செஞ்சு, அல்லது ஓடைகளோட மருங்கிலும் எங்கெல்லாம் சிஎன்டி சேனல் அல்லது ஏபி சேனலில் க்ளீன் பண்ண மாட்டாங்க, இந்த இடத்த தொட மாட்டாங்கன்னு எங்கே இருக்குதோ அந்த மாதிரி இடத்துல நடவு செய்யுங்க. அது எந்த விதமான ஆடு மாடு கடிக்காது, எந்த தொல்லையும் வராது, அந்த மாதிரி பயிர் அது. அப்போ அதை எடுத்து நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு நிச்சயமான ஒரு லாபம் கிடைக்கும். இந்த கரைசல் செய்கிறத பற்றியோ அல்லது தரைவழி கொடுக்கறத பற்றியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே நம்பரில் கேளுங்க. நெல் விவசாயத்தில் அது ரொம்ப முக்கியம். குறைந்த செலவில் பண்ணுறதுக்கு ஒரு மிக முக்கியமானது. செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.